ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வந்திருக்க நியூவான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குது, என்னென்ன வரப்போகிற அப்டேட், என்னென்ன வந்திருக்க அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இனிமே வந்து நம்மளால் ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்மளால் இனிமே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போட முடியும். எஸ், 1 மினிட்டாக வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே கூலான ஒரு விஷயம். இந்த ஒரு நிமிஷங்கிற விஷயம் வந்து ரொம்பவே கூலானது. அதே போல் நீங்கள் வந்து வாய்ஸ் நோட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து 1 மினிட்டுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளானது. 30 செகண்ட்ஸாக இருந்ததை 1 மினிட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இனிமேல் ஒரு சாங்ஸை வந்து ஃபுல் ரிலீக்கோட நீங்கள் போட முடியும். ரொம்பவே சூப்பரான அப்டேட். அதே போல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஒரு பர்சனை வந்து மென்ஷன் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இப்போ சில அப்டேட்ஸ் வந்து ரோல் அவுட் ஆயிருக்கு. ஸோ ப்ரைவேட்டாக ஒரு ஸ்டேட்டஸ் வந்து போடுறீங்க, அந்த பர்சன் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், நோட்டிஃபிகேஷன் தனியாக போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அதை வந்து கரெக்டாக வந்து அட் போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் சென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுற ஆப்ஷன் பாட்டம்லேயே கொடுத்துருக்காங்க. கஸ்டம் ரியாக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டிஃபால்ட் ரியாக்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளானது. ஆனால் நிறைய அப்டேட்ஸ் வந்து இதில் ரோல் அவுட் ஆயிருக்கு. அதே போல் நார்மலாக குரூப்ஸ்லையோ இல்லை வந்து நீங்கள் வந்து கம்யூனிட்டி டேப்லேயோ வந்து மென்ஷன் பண்ணிக்கிற ஆப்ஷன், உதாரணத்துக்கு நான் ஏதாவது நேம் போட்டு அட் போட்டு மென்ஷன் பண்ணேன்னா க்ரீன் கலர் வந்து இன்டிமேட் ஆகுது. அதை டேப் பண்ணோன்னே அந்த ஐடிக்கே டேரெக்டாக போயிடுது, நம்பர் மாதிரியே வச்சுங்களேன். அதே மாதிரி கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் வந்து மீடியா ஆப்ஷன்ஸை தனியாக வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரானது. நிறைய பேர் எதிர்பார்க்குற அப்டேட்டும் கூட. அதே போல் ஒரு பர்டிகுலர் சேட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் தீம் வந்து மாற்றுவீங்க இல்லையா வால்பேப்பர்லேருந்து, அதே மாதிரி அந்த வால்பேப்பரையும் தீமையும் கம்பைன் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமாக வந்து நீங்கள் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அந்த சேட் பபிளோட கலர்ஸும் சேஞ்ச் ஆகும். இது லைட் மோடுக்கு மட்டும் இல்லை, டார்க் மோடுக்கும் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகும். டார்க் மோடில் இன்னும் வந்து கிறிஸ்பாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கலர்ஸ் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேருந்து ஃபேஸ்புக்கும் போக முடியும், இன்ஸ்டாகிராமுக்கும் போக முடியும். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ், உதாரணத்துக்கு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்க ஆப்ஷன் ஆகட்டும் ஏஐ மூலியமா. அதே போல் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்குற இடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து லைக் பண்ணுறதாகட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏஐக்கான ஸ்டிக்கர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதாகட்டும், கால் தீமில் வந்து புது அப்டேட் ஆகட்டும், அதே மாதிரி ஈஸியாக வந்து ஜூம் பண்ணிக்கிற ஆப்ஷன் ஆகட்டும். இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அப்படியே தெளிச்சு விட்டுருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.